பட்டாசு என்றாலே நினைவுக்கு வருவது சிவகாசிதான். 1923களில் சிவகாசி பகுதிகளில் நிலவிய வறட்சி காரணமாக உருவாக்கப்பட்ட மாற்று தொழிலான பட்டாசு தயாரிப்பு அப்பகுதி மக்களின் கடின உழைப்பால் வளர்ச்சி அடைந்து இன்று நாட்டின் 70% பட்டாசுகளை தயாரித்து வழங்கி வருகிறது. தற்போது சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் சிறிய மற்றும் பெரிய அளவில் 1080க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இயங்கி வருவதோடு ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. மேலும் பட்டாசு தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 8 லட்சம் மக்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மூலமாக சிவகாசியில் விதவிதமான எண்ணற்ற வகையில் பட்டாசு ரகங்கள் உற்பத்தியாகி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு மட்டுமின்றி உலகம் முழுவதும் அனுப்பி வைத்து விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் டிசம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை வடமாநில பட்டாசு வியாபாரிகள் சிவகாசிக்கு நேரில் வருகை தந்து தொழிற்சாலைகளில் பட்டாசுகளை குறைந்த விலைகளில் கொள்முதல் செய்து வாங்கி செல்கின்றனர். இதுவே சிவகாசியின் ஆஃப் சீசன் விற்பனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆஃப் சீசனின் போது சிவகாசியில் பட்டாசுகளை கொள்முதல் செய்யும் வடமாநில வியாபாரிகள் அங்குள்ள கோவில் திருவிழாக்களுக்கும் திருமணம் போன்ற விசேஷங்களுக்கும் தாங்கள் வாங்கி சென்ற பட்டாசுகளை விற்பனை செய்து அந்த பணத்தையும் அதிலிருந்து கிடைக்கும் லாப தொகையையும் தீபாவளி சீசன் பட்டாசு வியாபாரத்திற்கு உபயோகப்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது பூச்சட்டி, தரை சக்கரம் போன்ற வழக்கமான பட்டாசுகளை வெடித்து மகிழ்வதில் மக்களிடையே ஆர்வம் குறைந்து ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு மக்கள் வரவேற்பளித்து வருகின்றனர். ஆனால் பட்டாசு மூலப்பொருட்களில் விலை உயர்வாலும் குறிப்பாக ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கும் திரி விலை உயர்ந்துள்ளதால் அதன் உற்பத்தி தொய்வு ஏற்பட்டு விலையும் அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிந்து இன்னமும் பதற்றம் தணியாத நிலையில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாலும் ஃபேன்சி ரக பட்டாசுகளின் விலை உயர்வாலும் வட மாநிலங்களின் பட்டாசு வியாபாரிகள் சிவகாசிக்கு படையெடுத்து வராததால் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு ஆஃப் சீசன் பட்டாசு வியாபாரமின்றி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் பட்டாசு தொழிற்சாலைகள், விற்பனையாளர்கள், தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கும் நிலையில் ஆஃப் சீசன் விற்பனையை அதிகரிக்க மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதன்படி ஆஃப் சீசன் விற்பனையை அதிகரிக்க மெஷின் உற்பத்தி திரிகளை தயாரிப்பதற்கான உரிமத்தை மத்திய அரசின் கீழுள்ள வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையினர் எளிமைப்படுத்துவதுடன் அதன் விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று பட்டாசு உரிமையாளர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோன்று பட்டாசு தொழிலுக்கென்று தனி நல வாரியம் அமைத்து பட்டாசு தொழிலையும் அதன் சார்பு தொழில் நிறுவனங்களையும் அதில் பணிபுரியும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க அரசுகள் முன்வர வேண்டும் என்று பட்டாசு உற்பத்தியாளர்கள் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளனர். வான வேடிக்கைகளை காட்டி பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி பட்டாசு தொழிலாளர்கள் விஷத்தன்மையையும் வெடிக்கும் அபாயம் கொண்ட வேதிப்பொருட்களோடு வாழ்ந்து வரும் சூழலில் அவர்களின் வாழ்வாதாரத்தினை காக்க மத்திய மாநில அரசுகள் விரைவில் பட்டாசு தொழிலாளர்களுக்கு நலவாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் குமாருடன் நந்தகுமார்.